கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். பிரவேசிப்பேன் அவர் பிரகாரங்களில், நான் பிரவேசிப்பேன் துதிகளுடன். கர்த்தருண்டு பண்ணின தினம் இதுவே என்பே, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவே, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவே, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. இந்த பெண்களின் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெண்கள் ஆகிய நம்மை நினைத்தருளுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் 2 பெண்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். இந்த ராகேல் யாக்கோபின் மனைவி. இந்த ராகேல் மிகவும் அழகுள்ளவள். இந்த ராகேலுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் ராகேலுடைய அக்கா லேயாள் யாக்கோபின் முதல் மனைவியாயிருந்து குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அப்பொழுது இந்த ராகேல் என்ன செய்தாள் என்றால், இந்த 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு சகோதரியின் மேலே பொறாமை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த யாக்கோபினிடத்திலே சண்டை போடுகிறதையும் பார்க்கிறோம். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று யாக்கோபை விசனப்படுத்தினதையும் பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றேன். இந்த ராகேலிடத்தில் சில குணங்கள் அவள் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாத படிக்கும், அதை அனுபவிக்க முடியாத படிக்கும் தடை செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ராகேல் கற்பத்தின் கனி கர்த்தரால் தான் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் தன் புருஷனிடத்திலே புருஷனை குற்றப்படுத்தி அங்கே சண்டை போடுகிறதை பார்க்கிறோம். இது தேவனுக்கு பிரியமாய் இராது. ஏனென்றால் இது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். ராகேலின் நிலைமையை பார்த்து, ராகேல் வெறுமையாய் குடும்ப ஜீவியத்திலே வெறுமையாய் இருக்கிறதை பார்த்து, அவளுடைய குறைகளை எல்லாம் தேவன் பொருட்படுத்தாமல் தேவன் ராகேலை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் ராகேலை நினைத்தருளினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவளுக்கு தேவன் செவி கொடுத்து என்றால், இப்பொழுது இந்த ராகேல் தேவனை தேடி இருக்க வேண்டும். அதனால தான் இந்த ராகேலுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். தேவனே அங்கே கிரியை செய்து அந்த ராகேலுக்கு இறங்குகிறதை பார்க்கிறோம். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். முதலாவதாக தேவன் ராகேலுக்கு முதலாக யோசேப்பு என்ற குமாரனை கொடுத்து அங்கே நிந்தையை நீக்கி போடுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், இந்த ராகேல் தேவனை நம்பாமல் இருந்த நேரங்களிலே நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்க வேண்டிய நேரமாயிருந்தது. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அந்த நிந்தையை புரட்டி போடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே ராகேல் ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தார். அந்த சமயத்திலே ராகேல்
தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். தகப்பனுடைய வீட்டை விட்டு யாக்கோபை பின்பற்றி சொல்லும் பொழுது இந்த ராகேல் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். பாருங்கள், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சொரூபம் மட்டுமல்ல, அதை திருடி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சுபாவம் ராகேலிடத்திலே காணப்பட்டது. 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, இந்த ராகேல் மறுபடியும் கர்ப்பவதியாகி பிரசவ நேரம் வந்த பொழுது அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. அப்பொழுது கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். அப்பொழுது அந்த ராகேலுடைய ஆத்மா மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபு அந்த மகனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டார். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த சொரூபத்தை திருடி வைத்திருந்தது அது ராகேலுக்கு ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மட்டுமல்ல. இந்த பிரசவத்திலே அவளுடைய உயிர் பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் ஏதோ ஒரு குறை நமக்கு வைத்திருந்தார். ஒரு குழந்தை இன்னும் தரவில்லை என்றாலோ அல்லது வேறொரு குறை இருந்தாலோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது? நாம் தேவனை நம்புகிறோமா, மனுஷனை நம்புகிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே சீர் செய்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு நம்முடைய குறைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாவை பார்க்கிறோம். அன்னாலும் இதே மாதிரி தான், ஒரே சூழ்நிலை தான். ராகேலுக்கு இருந்த அதே சூழ்நிலை. சக்களத்தி மிகவும் நிந்தித்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அன்னாள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்றால் நான் அவனை வாழ்நாளெல்லாம் உமக்கு சேவை செய்யும்படியாக சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபித்த பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் இஸ்ரவேலில் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நமக்கு குறை இருக்கிறது அல்லது குழந்தை இல்லை என்று நாம் வருந்த தேவையில்லை. நம்முடைய தேவன்தான் பெண்களை நினைத்து அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனிகளை கொடுக்கிறவர். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நிச்சயமாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தேவன் குழந்தை பாக்கியங்களை தருவார். அவர் உங்களை நினைத்தருளுவார். அவருடைய சமூகத்தை விடாமல் தேடுங்கள். இந்த அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி தேவனை கூப்பிட்டு அவரிடத்தில் பொருத்தனை பண்ணி அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நல்ல குழந்தை பாக்கியங்களை தருவார். மட்டுமல்ல, எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. பெண்களாகிய எங்களையும் கர்த்தர் நேசித்து எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்க போதுமானவராயிருக்கிறபடியால் நன்றி. இந்த வேளையிலும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் வேதனையில் இருக்கிறார்களோ அந்த உள்ளங்களை ஆற்றி தேற்றுங்கப்பா. அந்த உள்ளங்களை நினைத்தருளுங்கப்பா. ராகேலை நினைத்தருளினீங்க, அன்னாளை நினைத்தருளினீங்க. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்களை கட்டளையிட வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.